வெல்கம் டு ஸ்ரீ சுபம் கோச்சிங் சென்டர். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம 12th ஸ்டாண்டர்ட் கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் பார்க்க போறோம். ஒரு 16 3 மார்க்ஸ் இருக்கு. இதுல இருந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு கண்டிப்பா வரப்போகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதுல ஃபர்ஸ்ட் 3 மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, the complex number u, v and w related by 1 by u equal 1 by v plus 1 by w. v ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, 3 minus 4i. w ஓட வேல்யூ 4 plus 3i. find u in rectangular form. கலப்பெண்கள் u, v மற்றும் w ஆகியவை 1 by u equal 1 by v plus 1 by w என்றவாறு தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. v ஓட வேல்யூ 3 minus 4i, w ஓட வேல்யூ 4 plus 3i எனில் u வை செவ்வக வடிவில் எழுதுக. நமக்கு என்ன சொல்றாங்க, 1 by v 1 by w ஆட் பண்ண சொல்றாங்க, 1 by u கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டிஷன் என்ன சொல்றாங்க, u தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. நமக்கு என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, v கொடுத்துருக்காங்க, w கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், கொஸ்டினுக்கு 1 by v நான் கண்டுபிடிக்க போறேன். அதே மாதிரி 1 by w நான் கண்டுபிடிக்க போறேன். இப்போ 1 by v இருக்கா, அப்போ 1 டிவைட் பை 3 minus 4i இருக்கா, 3 minus 4i. இப்போ நம்ம காஞ்சுகேட் எடுப்போம்ல, காஞ்சுகேட்டுக்கு ஆல்டர்னேட்டா ஒரு ஷார்ட்கட், அதே மாதிரி தான் உங்களுக்கு ஷார்ட்கட்டா தெரியும், பாத்துக்கோங்க. இப்போ 1 டிவைட் பை 3 minus 4i இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன பண்ணலாம்னா 3 plus 4i மாத்திக்கணும். டிவைட் பை, இப்ப மாத்தினதுக்கு அப்புறம் நீங்க சிம்பிள் எதுவுமே பண்ண தேவையில்ல. 3 இருக்கா, அப்படியே 3 ஸ்கொயர் பண்ணிக்கோ, நடுவில் பிளஸ் போட்டுக்கோங்க. என்ன செய்யணும் இருந்தாலும் 4 இருந்தா 4 ஸ்கொயர், அவ்வளவுதான். இப்ப 3 plus 4i டிவைட் பை 3 ஸ்கொயர் பண்ணா 9, 4 ஸ்கொயர் பண்ணா 16, 3 plus 4i 9 plus 16 25. அப்போ 1 by v ஓட வேல்யூ என்ன இருக்கு, 3 plus 4i டிவைட் பை 25. அதே மாதிரி 1 by w பண்ண போறோம். 1 by w என்ன இருக்கு, 1 டிவைட் பை w ஓட வேல்யூ 4 plus 3i. காஞ்சுகேட் ஷார்ட்கட் சொன்னா, இப்போ 1 கீழே டிவைட் பை 4 plus 3i இருந்துச்சா நடுவில் சைனை மட்டும் மாத்திக்கலாம். 4 minus 3i டிவைட் பை 4 இருக்கா, 4 ஸ்கொயர் பண்ணிக்கோ, அப்படியே பிளஸ் போட்டுக்கோ. 3 இருக்கா, 3 ஸ்கொயர் பண்ணிக்கோ. இப்போ 4 minus 3i டிவைட் பை 4 ஸ்கொயர் பண்ணா 16 plus 3 ஸ்கொயர் பண்ணா 9. இப்போ 4 minus 3i 16 plus 9 ஓட வேல்யூ 25 கண்டுபிடிச்சாச்சு. 1 by w ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு என்ன கேட்கறாங்க கொஸ்டின்ல, 1 by u equal to 1 by v plus 1 by w கேட்கறானா, அதை பண்ண போறோம். 1 by u equal 1 by v plus 1 by w. பாத்துக்கோங்க, 1 by v ஓட வேல்யூ என்ன இருக்கு, 3 plus 4i by 25. 3 plus 4i by 25 plus 1 by w ஓட வேல்யூ என்ன இருக்கு, 4 minus 3i divided by 25. 4 minus 3i divided by 25. டினாமினேட்டர் எப்படி இருக்கு, டினாமினேட்டர்ல ரெண்டுமே 25 தான் இருக்கு. அப்ப என்ன பண்றேன், டோட்டல் டிவைட் பை 25 போட்டு மேல அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா. 3 plus 4 ஓட வேல்யூ 7, 4i ல இருந்து 3i போச்சுன்னா பிளஸ் i. இது இதோட வேல்யூ 1 by u ஓட வேல்யூ. நமக்கு என்ன கேட்கிறாங்கன்னா வெறும் u தான் கேட்கிறாங்க, 1 by u கேட்கல. அப்ப இந்த 1 by அப்படியே ரெசிப்ரோக்கலா மாத்தணும்னா, 1 by அப்படியே தலையில மாத்தணும்னா இதுவும் என்ன வேணும், அப்படியே தலையில மாறிடும். அப்ப 25 இது அப்படியே கீழே என்ன ஆயிரும், 7 plus i வந்துடும். அப்படியே ரெசிப்ரோக்கல் இது அப்படியே தலையில மாத்தினேல, இப்ப 7 plus i 25 என்ன பண்ணணும், அப்படியே தலையில மாத்திடு, ரெசிப்ரோக்கலா மாத்தியாச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இங்க 7 plus i இருக்குல்ல, இதை நம்ம என்ன பண்ண போறேன், கான்ஜுகேட் எடுக்க போறேன். அப்ப u equal to 25 divided by 7 plus i. கான்ஜுகேட் எடுத்தா என்ன பண்ணுவோம் நம்ம, இன்ட்டு 7 minus i divided by 7 minus i. ஷார்ட்கட்டுக்கு 1 by டிவைடர் தான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். இதுல நம்ம போட்டுட்டு இதுல எப்படி யூஸ் பண்ணிட்டேன்னு பாருங்க. u equal to 25 அப்படியே வச்சுக்கோ, எதுவுமே பண்ணாத, 7 minus i பக்கத்துல மல்டிபிள் பண்ணி வச்சுக்கோ, டிவைட் பை இது கீழே நீ கீழே மல்டிபிள் பண்ண தேவையில்ல, அதே மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். 7 7 இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா 7 ஸ்கொயர் போட்டுக்கோ, பிளஸ் போட்டுக்கோ, என்ன சிம்பிள் இருந்தாலும் பிளஸ் போட்டுக்கோ. ஐக்கு மணி கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, 1 தானே இருக்கு, அப்போ 1 ஸ்கொயர் போட்டுக்கோ. இப்ப பாத்துக்கோ, u equal 25 into 7 minus i divided by 7 ஸ்கொயர் பண்ணா 49 plus 1 ஸ்கொயர் பண்ணா plus 1. u equal to 25 7 minus i 49 plus 1 50 ஆயிடுச்சா. இப்போ 125 are 25, 225 are 50. அப்போ u ஓட வேல்யூ என்ன இருக்கு, 7 minus i by 2. அப்ப என்ன பண்ண போறேன், u ஓட வேல்யூ 2 ரெண்டுக்கு பிரிச்சு கொடுக்க போறேன். 7 by 2 minus i by 2. ஃபைனல் ஆன்சர் வந்துருச்சு. அப்ப u ஓட வேல்யூ 7 by 2 minus i by 2 கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 2 3 மார்க்ல. So that the equation z square equal to z bar has 4 solution.
இந்த வேல்யூ வச்சுட்டு ஃபோர் சொல்யூஷன் கொண்டு வர சொல்றாங்க. இஜட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இஜட் பார் என்ற சமன்பாட்டுக்கு 4 மூலங்கள் இருக்கும் என நிறுவுக. அப்ப என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ எடுத்துடும். இஜட் ஸ்கொயரோட வேல்யூ என்னது? இஜட் பார். இதை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இப்படி கொடுத்த பிறகு என்ன பண்ண போறோம்னா டேக்கிங் மாடல்ஸ் ஆன் போத் சைடு. தமிழ் என்ன பண்றீங்க? இருபுறமும் மட்டுப்படுத்துக. அப்ப ரெண்டு சைடு மாடல்ஸ் எடுக்க போறோம். அப்ப எடுத்தா என்ன வரும்? இஜட் உள்ள வச்சு மாடல்ஸ் உள்ள போட்டு ஸ்கொயர் வெளியே போட்டுக்கோங்க. மாடலஸ் இஜட் பார் என்ன வருது? மாடலஸ் இஜட் பார். இங்க ஒரு ஃபார்முலா இருக்கேன். மாடலஸ் இஜட் ஸ்கொயர் வேணாது இஜட் இஜட் பார். இதை யூஸ் பண்ணுவோம். எங்க யூஸ் பண்ணு சொல்றேன். அதே மாதிரி இங்க பாத்துக்கோங்க. மாடல்ஸ் இஜட் பாரோட வேல்யூ என்னன்னா வெறும் மாடலஸ் இஜட். இதுவும் வேல்யூ தான். இதுவும் ஃபார்முலா தான். ஓகேவா? புரியுதா என்ன சொல்றேன்? மாடல்ஸ் இஜட் பாரோட என்னது? மாடல்ஸ் இஜட் தான். நீ பாத்துக்கோ. இப்ப இங்க மாடல்ஸ் இஜட் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டேன். மாடல்ஸ் இஜட் பாரோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன்? மாடல்ஸ் இஜட்னு சொல்லியிருக்கேனா? இந்த மாடல்ஸ் இஜட் பாரு. இந்த பாரை மட்டும் தூக்கிக்கோ. மாடல்ஸ் இஜட். இப்போ இந்த மாடல்ஸ் இஜட் இங்க கொண்டு வந்தா ஈக்குவல் கொண்டு வந்தா மைனஸ் ஆயிருமா? மாடல்ஸ் இஜட் ஸ்கொயர் மைனஸ் மாடல்ஸ் இஜட் ஈக்குவல் இங்க ஒண்ணுமே இருக்காதுல 0. இப்போ இங்கேயும் ஒரு மாடல்ஸ் இஜட் இருக்கு, இங்கேயும் ஒரு மாடல்ஸ் இஜட் இருக்கு. ரெண்டு சைடு என்ன பண்ற? மாடல்ஸ் இஜட்டை வெளியே எடுத்துருவா. இங்க உள்ள என்ன இருக்கும்? ஒரே ஒரு மாடல்ஸ் இஜட் -1 ஈக்குவல் 0. மல்டி பண்ணி பாரு. மாடல்ஸ் இஜட் இன்டு மாடல்ஸ் இஜட் ஸ்கொயர் மாடல்ஸ் இஜட் இன்டு -1 மைனஸ் மாடல் இஜட் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவல் 0 ரெண்டுக்கு என்ன பண்ணுவோம்? செப்பரேட் பண்ணி கொடுக்க போறேன். மாடல்ஸ் இஜட்டோட வேல்யூ 0, மாடல்ஸ் இஜட் -1 ஈக்குவல் டு 0. இந்த மாடல்ஸ் இஜட்டோட வேல்யூ 0 என்னது? வெறும் இஜட்டோட வேல்யூ 0. கண்டுபிடிச்சாச்சு. ஒரு சொல்யூஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ -2 போச்சுன்னா மாடல்ஸ் இஜட் ஈக்குவல் டு +1. இப்போ இந்த மாடல் இஜட் வேல்யூ +1 இருக்குல்ல, இப்போ என்ன பண்ணணும்? ரெண்டு சைடுமே என்ன பண்ண போற? ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. இருபுறமும் வர்க்கப்படுத்துக. இருபுறமும் வர்க்கப்படுத்துக. அப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம மாடல்ஸ் இஜட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர். இந்த மாடல்ஸ் இஜட் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன்? இஜட் இன்டு இஜட் பார்னு சொல்லியிருக்கேனா? அப்ப இஜட் இன்டு இஜட் பார் ஈக்குவல் 1 ஸ்கொயர் பண்ணா 1. எனக்கு என்ன தேவைன்னா இஜட் பார் தான் தேவை. ஒரு இஜட் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னொரு என்ன தேவை? இஜட் பார் தான் தேவை. அப்ப இஜட் பாரோட வேல்யூ என்னது? 1/இஜட். கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்ச இந்த இஜட் பார் 1/இஜட் என்ன பண்ண போறேன்னா ஈக்குவேஷன் 1 இருக்க ஈக்குவேஷன் 1ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வரும்? இஜட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இஜட் பார். அப்படியே வச்சுக்கோ. இஜட் ஸ்கொயர் இஜட் பாரோட வேல்யூ 1/இஜட்டா? 1/இஜட். இஜட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இந்த இஜட் அப்படியே கிராஸ் பண்ணி இஜட் கியூபோட வேல்யூ 1 கண்டுபிடிச்சாச்சு. பாத்துக்கோ. ஒரு இஜட்டோட வேல்யூ 0, இன்னொரு இஜட் கியூபோட வேல்யூ 1. அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு? 4 சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. அவங்க எத்தனை சொன்ன? 4 மூலங்கள் 4 சொல்யூஷன் கேட்கலாம். இஜட்டோட வேல்யூ 0 ஒரு சொல்யூஷன், இஜட் கியூப் ஈக்குவல் டு 1 வருதா? அப்ப இஜட் கியூப்னா இஜட்க்கு எத்தனை ஆன்சர் இருக்குன்னா 3 ஆன்சர் இருக்குன்னு அர்த்தம். தேர் ஆர் 4 ரெண்டையும் சேர்த்தா தேர் ஆர் 4 சொல்யூஷன். 4 மூலங்கள் உள்ளன. இப்ப இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. So that the equation z cube plus 2 z bar equal to 0 has 5 solution. இந்த வேல்யூ வச்சு நம்ம 5 சொல்யூஷன் கொண்டு வரணும். 5 தீர்வுகள் கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ண போறோம்னா z cube plus 2 z bar equal to 0. இந்த +2 z bar அங்கிட்டு போச்சுன்னா -2 z bar. இப்படி வந்ததுக்கப்புறம் ஈக்குவல் அங்கிட்டு கொண்டு போனதுக்கப்புறம் போன சமயம் என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் டேக்கிங் மாடல்ஸ் ஆன் போத் சைடு. இருபுறமும் மட்டுப்படுத்துக. அப்ப என்ன பண்ண? 2 சைடு மாடல்ஸ் இருக்கு. மாடல்ஸ் z மேல கியூப் இருக்கா? கியூப். இந்த மாடல்ஸ் இருக்க மாடல்ஸ் -2 z bar மாடல்ஸ். இப்ப ரெண்டு -2 இருக்கு, z bar இருக்கா? ரெண்டுக்குமே என்ன பண்ண போறோம்னா மாடல்ஸை செப்பரேட் பண்ணி கொடுக்க போறேன். மாடல்ஸ் z கியூப் -2 மாடல்ஸ் z bar மாடல்ஸ். இப்போ மாடல் ஆஃப் z கியூப் -2 நேரம் +2 மாறிடும். மாடல்ஸ் z bar. மாடல்ஸ் z பாருக்கு போன தடவை ஃபார்முலா சொன்னேன். மாடல்ஸ் z பாரோட வேல்யூ என்ன வரும்? நமக்கு z தான் வரும் நமக்கு. அது மாடல்ஸ் z பாரோட வேல்யூ மாடல்ஸ் z. வெரி z கிடையாது, மாடல்ஸ் z. மாடல்ஸ் மட்டும் காணாம போயிடும். அப்படி மைனஸ் காணாம போகல. அதே மாதிரி பார் பண்ணிட்டு தான் இருக்கும், காணாம போயிடும். அப்போ z கியூப் ஈக்குவல் டு 2 மாடல்ஸ் z. இப்போ இந்த +2 மாடல்ஸ் z அப்படி ஈக்குவல் இங்க கொண்டு வந்தோம்னா z கியூப்
-2 மாடலஸ் இஜெட் ஈக்குவல் டு 0. இங்கேயும் மாடலஸ் இஜெட் இருக்கு, இங்கேயும் மாடலஸ் இஜெட் இருக்கா? ரெண்டு மாடலஸ் இஜெட் வெளியே காமன் வெளியே எடுத்தோம்னா மாடலஸ் இஜெட் ஈக்குவல் டு மாடலஸ் இஜெட் ஸ்கொயர் -2 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த மாடல்ஸ் இந்த ஜீரோவை ரெண்டுக்கும் என்ன பண்ண போறேன்? செப்பரேட் பண்ணி கொடுக்க போறேன். மாடலஸ் இஜெட்டோட வேல்யூ 0. அப்ப என்ன ஒரு மாடலஸ் ஜீரோ இஜெட்னா வெறும் இஜெட்டோட வேல்யூ 0. அப்போ ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. போன சம் மாதிரி அதே மாதிரி ஒரு சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணியாச்சு? கண்டுபிடிச்சாச்சு. ரிமைனிங் என்ன இருக்கு? மாடல்ஸ் இஜெட் ஸ்கொயர் -2 ஈக்குவல் டு 0. மாடல்ஸ் இஜெட் ஸ்கொயர் -2 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த -2 அங்கிட்டு போயிடுச்சுன்னா அப்படியே மாடல்ஸ் இஜெட் ஸ்கொயர் +2 மாறிடும். ஓகேவா? இஜெட் ஸ்கொயர் ஆயிடுச்சு +2. இப்போ ஒண்ணுமே இல்லை. மாடல்ஸ் இஜெட் ஸ்கொயருக்கு போன ஃபார்முலா படுத்தோம்ல, மாடல்ஸ் இஜெட் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? இஜெட் இன்ட்டு இஜெட் பார். அப்படியே போடு. மாடல் இஜெட் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? இஜெட் இன்ட்டு இஜெட் பார் வேல்யூ 2. எனக்கு என்ன தேவைப்படுது? இஜெட் பார் தான் நான் கண்டுபிடிக்கணும். இஜெட் பார் ஈக்குவல் டு 2 மல்டிபிள் இஜெட் ஈக்குவல் அங்கே வச்சுனா டிவைடட் பை இஜெட். ஓகேவா? இப்போ இங்க பாரு, இந்த இஜெட் பார்ல போய் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இங்க பாரு, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துனா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கோ. இஜெட் கியூப் ஈக்குவல் டு -2 இஜெட் பார். இப்போ இந்த இஜெட் பார் 2 பை இஜெட் இருக்கா? அப்படியே உள்ள அப்ளை பண்ணிடு. இஜெட் கியூப் ஈக்குவல் டு -2 இந்த இஜெட் பார் வெளியே இங்க இருக்கு 2 பை இஜெட். அப்போ இஜெட் கியூப் ஈக்குவல் டு -2 இன்டு 2 -4 பை இஜெட். இந்த இஜெட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இந்த இஜெட் கியூப் மல்டிப்ளை பண்ணும்போது இஜெட் பவர் 4 ஓட வேல்யூ என்ன ஆயிருது? -4 கண்டுபிடிச்சாச்சு. இஜெட்டுக்கு 4 மொத்தம் எத்தனை சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம்னா 4 சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? பாரு, Z0 ஒரு சொல்யூஷன், Z4 வேல்யூ -4, Z ஒரு 4 சொல்யூஷன், மொத்தம் இந்த Z4க்கு ஒரு 4 சொல்யூஷன், Z ஒரு மொத்தம் 5 சொல்யூஷன். There are 5 சொல்யூஷன். 5 மூலங்கள் உள்ளன. அடுத்த சம் பாரு. கொஸ்டின் நம்பர் 4 என்ன கொடுத்திருக்காங்க? 1 + i√3 இன் போலார் ஃபார்ம். 1 + i√3 என்ற கலப்பெண்களை துருவ வடிவில் எழுதுகின்றார். ஃபர்ஸ்ட் இதுக்கு இந்த துருவ வடிவில் போலார் ஃபார்மோட ஃபார்முலா என்ன? இதான் அந்த போலார் ஃபார்மோட ஃபார்முலா. Z = R cos θ + I sin θ. இந்த ஆருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, தீட்டாக்கு ஒரு ஃபார்முலா. இந்த ஆர் எப்படி எடுக்கணும்னா இந்த ஆறு பத்தி அந்த இஜெட்டுக்கு ஆறு இதை தான் கண்டுபிடிக்க போறோம். அவரோட வேலை என்னன்னா மாடல்ஸ் இருப்போம்ல, இஜெட்டிக்கல் மாடல்ஸ், அதுதான் என்னது? ஆர்ன்னு சொல்லுவாங்க. மாடல்ஸ் Z = R = √A² + B². நம்ம இதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. இந்த ஆரோட வெளியே சைட்டை கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஆறுன்னு போட்டு மாடல்ஸ் பண்ணுவோம்ல, அதே ப்ரொசீஜர் பண்ண போறோம். 1 இருக்கா? 1² சிம்பிள் பக்கத்துல பிளஸ் √3 இருக்கா? √3 ஹோல் ஸ்கொயர். 1² 1, ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், +3. அப்ப ஆன்சர் √4. அப்ப √4 எடுத்தோம்னா 2. அப்ப ஆரோட வேல்யூ 2. ஓகேவா? இப்ப அதே மாதிரி இங்க தீட்டா இல்ல, தீட்டா எப்படி பண்ணா ஃபர்ஸ்ட் ஆல்பா கண்டுபிடிக்கணும். ஆல்பா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் தீட்டா கண்டுபிடிக்க முடியும். ஆல்பாவோட ஃபார்ம் என்ன இருக்கு? டேர்ன் இன்வெர்ஸ் மாடல்ஸ் B/A கொடுத்திருக்காங்க. அப்ப ஆல்பா ஈக்குவல் டு டேர்ன் இன்வெர்ஸ் B என்னது? ஃபர்ஸ்ட் இந்த ஒண்ணுக்கு இது A டேர்ம், இது B டேர்ம். நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, இது A டேர்ம், இது B டேர்ம். அப்ப இந்த B டேர்ம் என்ன இருக்கு? √3 இருக்கு பை A டேர்ம் என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்ப ஆல்பா ஈக்குவல் டு டேர்ன் இன்வெர்ஸ் √3/1 என்ன வரும்? மாடலஸ் √3. அப்ப ஆல்பா ஈக்குவல் டு டேர்ன் இன்வெர்ஸ் மாடலஸ் ஓபன் பண்ணிட்டோம்னா √3. டேர்ன்ல √3 ஓட வேல்யூ 60 டிகிரி. அப்ப டேர்ன் √3 ஓட வேல்யூ 60 டிகிரி வருமா? அப்ப இது எப்படி ரேடியன் மேல மாத்தணும்னா 180 டிகிரில இருந்து 60 டிகிரி டிவைட் பண்ணணும். 0 0 அடுத்து கூட 1 6 or 6, 3 6 or 8. 3 வந்துருச்சா? அப்ப ஆல்பாவோட வேல்யூ π/3 கண்டுபிடிச்சாச்சு. ஆல்பாவோட வேல்யூ π/3. இதை ஸ்ட்ரெயிட்டா இருக்கு அப்ளை பண்ணுமா? அப்படி அப்ளை பண்ணக்கூடியது. இப்போ ரெண்டு வேலையுமே பிளஸ் இருக்கா? ரெண்டு வேலையுமே பிளஸ்ஸா இருந்தா அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, நான் தனியாக நடத்துறேன் அந்த ஃபார்முலாவை. இப்போ பார்த்தீங்கன்னா 1 + i√3 லைஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ரெண்டு வேலையுமே பிளஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அப்படி என்ன சார் பண்ணணும்னா தீட்டாவை நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் சிம்பிள் மாறுச்சுன்னா அது பையோட சப்ராக்ட் பண்ணணுமா அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்போதைக்கு அது தேவையில்லை. ஏன்னா A B ரெண்டுமே எப்படி இருக்கு? பிளஸ் வேல்யூல இருக்கு. அதனால தீட்டா = ஆல்ஃபா அப்படியே எடுத்துட்டு தீட்டா = ஆல்ஃபாவோட என்ன இருக்கு? π/3 π/3 அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ போலார் ஃபார்மோட ஃபார்முலா பார்த்தோம்னா Z = R cos θ + I sin θ. Z அப்படியே வச்சுக்கிறேன் நான். R என்ன இருக்கு? R2 இருக்கா? 2 cos
தீட்டாவோட என்ன இருக்கு y/3 plus I sin y/3. ஸ்ட்ரெயிட்டா அப்படி எழுதக்கூடாது. அப்ப என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த y/3 மாதிரி நம்மளால கான்ஸ்டன்ட் வேல்யூ 2k/1 ஆட் பண்ணணும். அப்ப z equal to 2 cos 2k plus y/3 plus I sin 2k plus y/3 இப்படி ஆட் பண்ணணும். ஓகேவா? k belongs to z integers.